சினிமா அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த ஒரு விஷயம். இப்போ பொழுதுபோக்குன்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம ரசிகர்களாக சினிமாவை பார்க்க போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய டைமில், அது சினிமா எப்படிப்பட்ட ஜானரில் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஒரு த்ரில்லராக இருக்கலாம், இல்லை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கலாம், இல்லை ஒரு பேய் படமாக இருக்கலாம், இல்லை ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இருக்கலாம், சூப்பர் ஸ்டார் சினிமாவாக இருக்கலாம், இல்லை சாதாரண நடிகர் சினிமாவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ரசிக்கக்கூடிய அளவில் அந்த சினிமாவை பார்க்கக்கூடிய முழு நேரமும் நம்ம சீட்டில் இருந்து எழும்ப முடியாத அளவுக்கான சினிமாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த சினிமா ஒரு ஒரு நல்ல சினிமா அப்படிங்கிற விஷயத்துக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு சினிமா தான் சிறை. இந்த 2025 இறுதி கட்டத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2025 டாப் 5ல் ஒரு சினிமாவாக சிறை இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். சிறையை பற்றி பார்ப்போம். எஸ்.எஸ். லலித்குமார் தயாரிப்பில் சுரேஷ் குமாரி இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிச்சிருக்கிற சினிமா தான் சிறை. இதுக்கு கதை எழுதியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டானாக்காரன் தமிழ். அவர் டானாக்காரன் இயக்கி இருக்கும்போதே ரொம்ப தெளிவாக ரொம்ப டெப்த்தாக எழுதியிருந்த ஒரு சினிமா தான் டானாக்காரன். அதே மாதிரியான விஷயத்த போலீஸ் கதைன்றதுனால கூட அவரோட அனுபவத்தை பயன்படுத்தி ரொம்ப டெப்த்தாகவே டீட்டெயிலாகவே இந்த சிறைக்கான கதையை வடிவமைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து சுரேஷ்குமாரியும் 2 பேரும் சேர்ந்து தான் திரைக்கதை அமைச்சிருக்காங்க. இயக்கம் சுரேஷ்குமாரி பண்ணியிருக்காரு. சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இனி டெக்னிக்கல் விஷயம் பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமாரிக்கு ஈடு கொடுத்து அவருக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக்கு. அவருக்கு பாடல்கள் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட பேக்ரவுண்டு மியூசிக்கில் ஜஸ்டின் பிரபாகரன் சூப்பராகவே பண்ணி பார்த்தீங்கன்னா மாதேஷ் மாணிக்கத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருன்னா எப்படி சொல்லலாம், கிராமத்து காட்டும் போது ஆகட்டும், இருட்டோட வெளிச்சம் ஆகட்டும், இல்லைன்னா லைட்டு பகல் நேரத்தில் உள்ள லைட்டிங், அவருடைய கலரிங் எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா டைட்டிலுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த சண்டை காட்சியோடைய பஸ்ஸுக்குள்ள ஒரு சண்டை காட்சின்னு சொல்லும்போது கேமராமேனோட ஒர்க்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை ரொம்ப சிறப்பாக செய்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் மறக்காமல் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா பிசி ஸ்டன்ஸோட சண்டை காட்சி. பஸ் வரக்கூடிய ஒரே ஒரு சண்டை காட்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாம் சின்ன சின்ன சண்டை காட்சிகள் தான். அந்த பஸ் சண்டை காட்சியை ரொம்ப சிறப்பாக, அதாவது பஸ் சண்டை காட்சின்னு சொல்லும்போது நம்ம சிறப்பாக சொல்லணும்னா ஸ்டண்டு, ஒளிப்பதிவு, இசை 3மே போட்டி போட்டு ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு சூப்பரான சண்டை காட்சியை அந்த சினிமாவை தொடக்கத்துக்கு கொண்டு வராங்க. விக்ரம் பிரபு போலீஸ் கேரக்டர், அதாவது சூப்பர் எஸ்ஐ இல்லைன்னா ஒரு ஏசி அந்த மாதிரி இல்லாமல் சாதாரண ஒரு போலீஸ்கார கேரக்டர்னா விக்ரம் பிரபு தான் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய முகம் எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒய்ஃப் வரக்கூடியவங்க அவங்கள நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்துல்லா நடிச்சிருக்கக்கூடிய அசோக்குமார், லலித்குமாரோட மகன் அசோக்குமாரும் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பயந்த சுபாவம் உள்ள, ஒரு டென்ஷனான நல்ல எக்ஸ்பிரஷன்ஸோட நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கவங்க அனிஷ்மா, அவங்க வந்து மலையாள நடிகை. அவங்க மலையாளத்தில் 2 சினிமாக்கள் பண்ணியிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மர். அவங்களும் இந்த கேரக்டரை உடனே புரிஞ்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கா கேரக்டர் பண்ணியிருந்தவங்க, அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருந்தவங்க எல்லாத்தையுமே நல்லா செலக்ட் பண்ணி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கா கணவராக பண்ணியிருக்க ஒரு ஆள் பண்ணியிருக்காரு. ஐயோ, அசாத்தியமான ஹைட்டும் வெயிட்டும் வச்சுட்டு அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடில் சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா மூணார் ரமேஷ் ஒரு 5 மினிட்ஸ் தான் வராரு. அந்த ஒரு கேரக்டரை வந்து அந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு கேரக்டரை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவருடைய வசனங்கள்லாம் ரொம்ப அட்மையராக இருக்குது. அவர் சொல்கிறது அப்படிதான். ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டிலேருந்து முதல் தியாகியாக இருந்தவர் அப்துல் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கேரக்டரைசேஷன் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவங்கவுங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்க நடிகர்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிக அளவில் பயங்கர எக்ஸ்பிரஷன் எல்லாம் இல்லாமல் தேவையான அளவுக்கு லிமிட்டோடே அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கதையோட டெப்த்து கெட்டு போகாமல் இருக்குது. சரி, கதை என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, கதைக்காக தமிழ் ரொம்பலாம் மெனக்கடலைன்னு தான் சொல்லணும். அவர் என்ன பண்ணுறாரு, எஸ்கார்டு போலீஸாக போகக்கூடியவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்களுடைய மன அழுத்தங்கள் எந்தெந்த விஷயங்களில் இருக்கும், அவங்களுடைய உயர் அதிகாரிகள் தரக்கூடிய ப்ரெஷர் எந்த அளவு இருக்கும், அவங்க இப்படி பண்ணாலும் சரியாக பண்ணாலும் சரி தப்பாக பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்கொயரி இருக்கும். என்கொயரி அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்போவுமே முள்ளு மேலே நடக்கக்கூடிய ஒரு வேலை அதை அவங்க எந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிற டெப்த்தான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி அதை தான் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதை தர்றதுக்கு ஒரு பேக் ட்ராப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வேணுங்கிறதுக்காக ஒரு காதல் கதை அதுதான் அசோக் குமாரும் அனிஷ்மாவும் பண்ணியிருக்காங்க. அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதனால நடக்கக்கூடிய ஒரு கொலை,
அதுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு. அவரை வந்து அந்த 2 பேரை எப்படி என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் சிறையோட கதையாக இருக்குது. இதில் விக்ரம் பிரபு கடைசியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். விக்ரம் பிரபு சொல்கிற மாதிரி அடிப்படையான ஒரு போலீஸ்காரனுக்கு கூட ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு அடிப்படையான அதிகாரம் இருக்குது, அந்த பொதுமக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க பல நல்ல விஷயங்களை செய்யலாம். ஆனாலும் இவங்களுடைய உயர் அதிகாரிகளும் சட்டமும் அதில் சொல்லக்கூடிய ப்ரெஷரையும் அவங்க தாங்க முடியாமல் ரொம்ப இறுக்கமான இந்த மனநிலைமையிலே அந்த போலீஸ்காரங்க பயணிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு போலீஸ் நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்ய முடிகிறது இல்லைங்கிறத காட்டிட்டு அந்த மெசேஜையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்காங்க. அதை வரவேற்கத்தான் செய்யணும். மற்றபடி சினிமாக்கள், ஒர்க்கு, டெக்னீஷியன்ஸு எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சிறந்த ஒரு சினிமாவாக வந்திருக்க சிறையை கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.